மத்தேயு 27 அதிகாரம் 55வது வசனம். அங்கே ஒரு பெரிய ஸ்திரீகள் கூட்டத்தை பார்க்கிறோம். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். இயேசுவோடு கூட ஒரு பெரிய பெண்கள் கூட்டம் இருந்தது. லூக்கா 8 அதிகாரத்தில் ஆசிகளால் ஊழியம் செய்கிற ஸ்திரீகள் அவரோடு இருந்தார்கள். யோவன்னாள், சூசன்னாள் அங்க போடப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கூட்டம் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற கூட்டம். ஒருவேளை இயேசுவுக்கு சமைச்சு கொடுக்கலாம். அது ஆசிகளால் ஊழியம் செய்கிற கூட்டம். லூக்கா 8:2 படிக்கிறோம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியுமாகிய யோவன்னாளும், சூசன்னாளும், தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தில் விடுதலை பெற்றவங்க, ராஜா ஏரோது ராஜாவுடைய பியவுடைய மனைவி, ஆசைகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சவங்க, ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து அவருடைய ஊழியத்தை தாங்கினவர்கள், அநேகம் பெண்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக இயேசுவோடு கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அவங்க தான் இப்போ தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் 56 வசனத்தில் மகதலேனா மரியாள், யோசேவுடைய தாயார், செபதேயினுடைய குமாரருடைய தாய், யோவானுடைய தாயார், யோவான் யாக்கோபுடைய தாயார். 3 பேரை குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் 3 பேர். இப்போ இயேசுநாதர் அவர் தேவன் மனிதனானார். ஒரு ஆண் மகனாக பிறந்தார். 33 வயசு தான் ஆகுது, வாலிப வயசு தான். கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்யல, பல இடங்களுக்கு. இப்போவும் கூட ஒரு குறிப்பிட்ட தீவிர பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தில் அவர்கள் விசுவாச வீடு அப்படின்னு ஃபெய்த் ஹோம்னு ஒரு முறையில் தான் ஊழியம் செய்கிறாங்க. ஃபெய்த் ஹோம்னு சொல்லுவாங்க, சபைன்னு சொல்ல மாட்டாங்க, ஜப வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபெய்த் ஹோம்னு தான் சொல்லுவாங்க. சர்ச்சுனோ ஜப வீடுனோ சொல்ல மாட்டாங்க, விசுவாச வீடு. எப்படின்னா ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டில் ஒரு ஊழியக்காரர் இருப்பார், ஆண் ஊழியக்காரர். அது பிரதர் என்றோ பாஸ்டர் என்றோ அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் அவர் திருமணம் ஆகாதவராக இருப்பார். அவர் ஒரு பிரம்மச்சாரியாக இருப்பார். ஒரு சகோதரிகள் குழு அங்கே இருக்கும். அவங்களும் ஒரே காம்பவுண்டில் தான் தங்கியிருப்பாங்க, தனித்தனி கட்டடத்தில் அறையில் தங்கியிருப்பாங்க. ஒரு சகோதரிகள் குழு இருக்கும். அதற்கு ஒரு மதர் என்று சொல்லக்கூடியவர், ஒரு வயதான சகோதரி அதுக்கு பொறுப்பாளராய் தலைவியாக இருப்பார். இப்படித்தான் அந்த ஃபெய்த் ஹோம் அப்படின்ற முறையில் தான் அவங்க ஊழியம் நடந்து வருகிறது. இவங்க தான் சமைப்பாங்க, சகோதரிகள் தான் சமைப்பாங்க. சகோதரிகள் தான் அந்த மதர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி குழுவினுடைய தலைவி தான் கணக்கெல்லாம் எழுதுவாங்க, ஊழியத்தினுடைய கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க. சகோதரிகளை போய் வீடு வீட இவங்க தான் சந்திப்பாங்க. அதனால அது அங்கீகரிக்கப்பட்டு எத்தனையோ தலைமுறையா அது அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 120 வருஷமா அது அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பெரிய ஸ்தாபனமாக ஆகிவிட்டு அது விமர்சனங்களும் உண்டு. ஒரு காம்பவுண்டுக்குள்ள கல்யாணம் ஆகாதவரும் கல்யாணம் ஆகாத சகோதரிகளும் இருக்காங்கன்னு உலகத்தில் விமர்சனங்கள் வந்தது உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியாதா? நான் ஒரு புரிதலுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இயேசு 33 வயசு தான், திருமணம் ஆகாதவர், வாலிபர். கூட 12 பேர் இருக்காங்க.
அவங்களும் திருமணமானவங்களும் இருக்காங்க, ஆகாதவங்களும் இருக்காங்க. குடும்பமாக வரல, தனியாக தான் வந்திருக்காங்க. குடும்பத்தோடு கூட இயேசுவோடு அவங்க வந்ததா எங்கேயும் தகவல் இல்லை. அப்புறம் ஒரு 70 உதவியாளர் வேற இருக்காங்க. ஒரு 70 பேர், ஒரு 12 பேர், இயேசு ஒன்று, மொத்தம் 83 ஆண்கள் இருக்காங்க இந்த குழுவில். இயேசுடைய ஊழியம் ஏதோ பஞ்ச பரதேசி ஊழியம் இல்லை. சாது சுந்தர் சிங் மாதிரி அவர் தனியாக நடந்து போல. சாது சுந்தர் சிங் பெரிய பரிசுத்தவான். அவருடைய பேரை சொல்றதுக்கு கூட ஒருவேளை எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் ஊழியம் செஞ்சது தனியாக தான் ஊழியம் பண்ணார், கூட யாரையும் கூட்டிகிட்டு போல. இயேசுநாதர் அப்படி இல்லை, பெரிய பரிவாரம் கூட. 82 உதவி, 12 அப்போஸ்தலர், 70 உதவியாளர், 82, அவ்வளோ பெரிய குழு. 82 பேர் பிரயாணம். அந்த அவங்கள 2 பேரா முன்னால் அனுப்பிச்சிட்டாரு. அந்த 70 பேரை 35 குழுவா பிரித்து ஆயத்தங்களை பண்ணுறதுக்கு முன்னாலே அனுப்பிடுவார். 12 பேர் கூடவே இருப்பாங்க. 13 பேர் பெண்கள். எவ்வளோ பேர்னு தெரில, அநேகம் பெண்கள்னு போட்டிருக்கு. சரி, அவங்க ஒரு 12 பேர்னே வச்சுக்கிடுவோமே. 25 பேர் ஒரு வேனில் கூட போக முடியாது. ஒரு பஸ்ஸு வேணும், மினி பஸ்ஸாவது வேணும் 25 பேர் போகிறதுக்கு. மினி பஸ்ஸில் போய் ஒரு ஊழியத்தில் போய் இறங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், ஊழியத்துக்கு போகிறவங்க மிரண்டுருவாங்க. ஏன்னா 25 பேரை தங்க வைக்கிறது, சாப்பாடு போடுறதே பெரிய செலவு, பெரிய வேலை. மிரண்டுருவாங்க. இயேசுநாதர் ஒரு பெரிய பெண்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு போனார். 83 ஆண்கள் அவரையும் சேர்த்து இருக்காங்க. ஒரு தாய் வயதில் உள்ளவர்களும் இருந்தாங்க. 2 பேர் அதில் தாய்மார் தான், 3 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. மகதலேனா மரியாள இயேசுவினுடைய விரோதிகள், கிறிஸ்துவத்தின் விரோதிகள். மகதலேனா மரியாள் இயேசுவையும் சம்பந்தப்படுத்தி தப்பாக எழுதி புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அது அநேக கிறிஸ்தவ நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. பின்னால் வந்தது அது. அப்போ யாரும் சொல்லலை. அப்போது யாரும், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் சிலுவையில் தொங்கினப்போ அவங்க அம்மாவை யாரும் இழுக்கலை. அவருடைய ஊரையோ அவருடைய படிப்பையோ வேலையையோ யாரும் இழுக்கலை, குடும்பத்தை இழுக்கலை. ஏன்னா அவர் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துட்டார். ஆனால் பின்னால் வந்தவங்க, த டாவின்சி கோடு அப்படின்னு ஒரு புத்தகம், அதுதான் அப்படி ஒரு தப்பா மகதலேனா மரியாளையும் இயேசுவையும் சம்மந்தப்படுத்தி ஒரு புத்தகம். அது சினிமாவாக வந்தது. பின்னால் இப்படியெல்லாம் புத்தகம் எழுதுவாங்க, சினிமா எடுப்பாங்கன்னு இயேசுவுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் ஏன் மகதலேனா மரியாவை தன்னுடைய குழுவில் வச்சிருந்தாரு? மகதலேனா மரியாள் ஒரு வயதான பெண் அல்ல, இளம் பெண் தான். அவளுக்கு தான் முதல்ல தரிசனம் ஆனார். ஏன் அவளுக்கு தரிசனம் ஆனார்? முதல்ல ஒரு வயசான அம்மாவுக்கு ஆகியிருக்க தரிசனம் இருக்கலாமே. செபதேயனுடைய மனைவிக்கு, யோவானுடைய தாய்க்கு தரிசனமாகி இருக்கலாமே. தன்னுடைய சொந்த தாய்க்கு தரிசனமாகி இருக்கலாமே. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒன்றாக பிரயாணம் செய்தால் அவர் தனித்தனியாக, அவர் தனியாக பிரயாணம் செய்யவில்லை. அவர் ஒரு கூட்டமாக இருந்தார். 13 பேர் இருந்தாங்க, இவங்க ஒரு கூட்டமாக வந்தாங்க. தனித்தனியாக பிரயாணம் பண்ணாதான் அது சரியல்ல. ஒரு ஆண் ஒரு பெண் என்று 2 பேர் மட்டும் தனியாக பிரயாணம் பண்ணுறாங்கன்னா அது சரியில்லை. அவர் ஆண்கள் குழு ஒன்று, பெண்கள் குழு ஒன்று, ஒன்றாக பிரயாணம் செய்கிறது, அது ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பயப்படலை. அதனால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை எல்லா கற்போடும் சகோதரியாய் பாவித்து அவர்களுக்கு புத்தி சொல்லு. நான் பெண்களவே பார்க்க மாட்டேன், பெண்களுடைய அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பெண்களோட நான் ஃபோனில் பேசுறது இல்லைன்னு சொன்னேன். எழுதின ஒரு ஊழியக்காரர் ஒரு உபச்சார பாவத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டார். பெண்களை தொட்டு நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு மறுத்த ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்தேன். காவி போட்டிருந்தார். பின் நாட்களில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், நல்ல காரியம் செஞ்சார். அவர் ஒன்றும் பெண்கள் விஷயத்தில் எதுவும் விழுந்து போகலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால இன்னொரு, இப்போவும் அது அப்படி இருக்கான்னு தெரியல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. நடுவில் அந்த ஊழியக்காரர் நல்ல
சாட்சி உள்ள ஊழியக்காரர் உயிரோட இல்லை, இப்போ அவருடைய சீடர்கள் அதை நடத்துறாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களோடு பிரயாணம் பண்ணுவதோ பெண்களோடு பேசுறதோ ஒன்றும் பாவம் இல்லை. ஆனா ஆண்களும் பெண்களும் கலந்து இருப்பதற்கென்று எல்லைகள் உண்டு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் தனியாக பிரயாணம் செய்வது, தனியாக தங்குவது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கணவன் மனைவி அல்லாதவர்கள், சகோதர சகோதரி அல்லாதவர்கள், தகப்பன் மகள் அல்லாதவர்கள், இது போல மற்றவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக பிரயாணம் பண்ணுவதையோ தனியாக தங்குவதையோ ஒருவேளை அதுல சிக்கல்கள் வரலாம், அதை குறித்து சொல்லலை. ஆனால் ஒரு குழுவாக, ஒரு ஆண்கள் குழு ஒரு பெண்கள் குழு ஒன்றாக பிரயாணம் பண்ணுவது, ஒரே ஊரில் தங்குவதெல்லாம் ஒன்றும், இயேசு கிறிஸ்துவ அதை செய்திருக்கிறார். எல்லா கற்போடும் சகோதரிகளாக பாவித்து அவர்களை பார்த்தால், அவர்களோடு பேசினால், அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது ஆசீர்வாதம். ஆகவே தேவையில்லாத கண்ணாடிகளை அகற்றுவோம், வசனம் பார்க்கிற மாதிரி பார்ப்போம். ஆமென்.